Hi friends, IPC பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி சாப்டர் 2 ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து 18 செக்ஷன் வரையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து 19 செக்ஷன் பார்க்க போகிறோம். ஜட்ஜ். த வேர்ட் judge denotes not only every person who is officially designated as a judge but also every person who is empowered by law to give in any legal proceeding, civil or criminal, or definitive judgment or a judgment which if not appealed against would be definitive, or a judgment which if confined by some other's authority would be definitive, or who is one of a body of person which body of person is empowered by law to give such a judgment. இதோட மீனிங் பார்க்கலாம். ஜட்ஜின்றவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து சட்ட நடவடிக்கையில் வந்து அது சிவிலாக இருக்கலாம், கிரிமினலாக இருக்கலாம், விசாரித்து தீர்ப்பு கொடுக்க சட்டத்தால் அதிகாரம் பெற்றவராக இருப்பாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வந்து இறுதியான தீர்ப்பாக இருக்கணும், மேல்முறையீடு இல்லாமல் தீர்ப்பு கொடுக்கணும். அப்படி வந்து மேல்முறையீடு வந்து இல்லை அப்படின்னா தான் அது வந்து டெஃபினேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட். இதுவே அவங்க ஒரு மேலே வந்து மேல்முறையீடு செஞ்சு அப்பீலுக்கு போனால் வந்து அப்போ வந்து அவங்க அதிகாரத்துக்கு மேலே உள்ளவங்கக்கிட்ட அப்பீலுக்கு போவோம், அப்போ வந்து அவங்க ஜட்ஜாக வந்து கருத மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து தீர்வுக்காக சட்டத்தால் அமைக்கப்பட்ட குழுக்களின் உள்ளவர்களை தீர்ப்பளிக்கும் பொழுது நீதிபதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அது ஒரு குழுவாக வந்து பாடி ஆஃப் த பர்சன், ஒரு குழுவாக வந்து ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் வந்து எ கலெக்டர் எக்ஸசைசிங் ஜூரிஸ்டிக்ஷன் இன் எ ஆர்டர் அண்டர் ஆக்ட் 10 of 1859 இஸ் எ ஜட்ஜ். ஒரு கலெக்டர் இருக்காருன்னா அவருடைய சட்ட எல்லைக்கு உட்பட்டு தீர்ப்பு கொடுத்தாருன்னா அவரும் அந்த இடத்துல வந்து ஜட்ஜு அப்படின்னு நம்ம கருதலாம். எந்த ஆக்ட் இல்லைன்னா ஆக்ட் 10 of 1859 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். அதே மாதிரி எ மெம்பர் ஆஃப் எ Panchayat which has power under regulation 7 1816 of a Madras code to try and determine suit in is a judge. ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்காருன்னா, பஞ்சாயத்து உறுப்பினர் இருக்காருன்னா அவருடைய சட்ட வரம்புக்கு உட்பட்டு அவர் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ கூட அவரை வந்து ஜட்ஜாக கருதலான்றாங்க. அது வந்து எதுக்கு கீழே வருதுன்னா ரெகுலேஷன் 7 1816 ஆஃப் ஏ மெட்ராஸ் கோடு, அந்த ஆக்டுக்கு கீழே வருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து செக்ஷன் 20 கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்க்கலாம். த வேர்ட் court of justice denote a judge who is empowered by law to act judicially alone, or a body of judges which is empowered by law to act judicially as a body which judge or body of judges acting judicially. இதுக்கு மீனிங் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு மீனிங் வந்து நீதிபூர்வமாக செயல்பட்டு அதிகாரம் பெற்று ஒரு நீதிபதி அல்லது நீதிபதிகளை கொண்ட குழு நீதிபூர்வமாக செயல்படும் போது அதனை நீதிமன்றம் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒரு நீதிபதி அல்லது நீதிபதி கொண்ட குழுவை வந்து சட்டத்தால் அவங்க வந்து அங்கீகரித்து அவங்கள வந்து ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க, அப்போ வந்து அது நீதிமன்றம்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். எ பஞ்சாயத் ஆக்டிங் ரெகுலேஷன் 7 1816 ஆஃப் எ கோட் மெட்ராஸ் கோட் ஹேவிங் பவர் டு ட்ரை அண்ட் டிட்டர்மைன் சூட் இன் எ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினர் இருக்கார், அவர் வந்து ஒரு உரிமையல் வழக்கை விசாரித்து வந்து அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த ஊராட்சி மன்ற உறுப்பினராக இருக்காருல்ல அவரு கூட ஊராட்சி மன்ற உறுப்பினர் தலைவர் அங்கே இருக்கிறவங்க கூட ஒரு கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து செக்ஷன் 21 பப்ளிக் சர்வெண்ட் பார்க்கலாம். பப்ளிக் சர்வெண்ட்ன்றது வந்து ஒரு பொது ஊழியர். ஃபஸ்ட்டு வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க 1915. செகண்ட் வந்து யார் சொல்கிறாங்கன்னா எவ்ரி கமிஷனர்டு ஆஃபீஸர் இந்த மிலிட்ரி நாவல் ஆர் ஏர் ஃபோர்ஸஸ் அப்படின்றாங்க. யாருன்னா தரைப்படை, கப்பல் படை, வான்படை உள்ள அதிகாரிகள் எல்லாமே வந்து ஒரு பொது ஊழியர் அப்படின்னு சொல்கிறாங்க.
Third point, every judge including any person empowered by law to discharge whether by himself as a member of any body of person any adjudicatory function. நீதிபதி மற்றும் நீதிபதிகள் கொண்ட குழு உறுப்பினர்கள் சட்டத்தால் நீதி வழங்க அதிகாரம் பெற்றவர்கள் மற்றும் சட்டத்தின் கீழ் தீர்ப்பளிக்கும் செயல்பாடுகளை செய்யும் நபர்கள். ஒவ்வொரு நபருமே பொது ஊழியர் அப்படின்னு சொல்கிறாங்க. Fourth point, every person of the court of justice including liquidator, receiver or commissioner whose duty it is such a officer to investigate or report on any matter of law or fact or to make authentic, to keep any document or to take charge or dispose any property or execute any judicial process or to administrate or any oath or to interpret or to preserve order in a court. Every person specially authorized by the court of justice to perform any of such duties. இதில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். நீதிமன்றத்தின் ஒவ்வொரு அலுவலருமே பொது ஊழியர் அப்படின்றாங்க. லா ஆர் ஃபேக்ட், சட்ட விவரங்களை விசாரணை செய்தல், அறிக்கை கொடுக்கறது. அதுமாதிரி டாக்குமெண்ட் டு மேக் அத்தனட்டிக் ஆர் கீப், ஆவணங்களை தயாரிக்கிறது, அங்கீகரித்து அவங்களே வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி ப்ராப்பர்ட்டியை, ஒரு சொத்தை டேக் சார்ஜ் ஆர் டிஸ்போஸ், சொத்தை பொறுப்பேற்று அல்லது அதை அப்புறப்படுத்துறது செய்கிறது. அவங்களும் ஒரு பொது ஊழியர் தான் அப்படின்றாங்க. அதேமாரி டு எக்ஸிக்யூட் எனி ஜுடிஷியல் ப்ராசஸ், நீதிமன்றத்தின் உடைய கட்டளைகளை நிறைவேற்றுறது. அதேமாதிரி டு அட்மினிஸ்ட்ரேட் எனி ஓத், எந்த ஒரு உறுதிமொழியும் ஏற்க வைக்கிறது. அதேமாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறது, மொழிபெயர்த்து சொல்கிறது. அதேமாதிரி டு ப்ரிசர்வ் ஆர்டர் இந்த கோர்ட், ஒரு நீதிமன்றத்தின் ஒழுங்கை பராமரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு பொது ஊழியர் தான் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் இது லிக்விடேட்டர், ரிசீவர், கமிஷனர்னால் என்னன்னு மீனிங் பார்க்கலாம். லிக்விடேட்டர்னா கலைப்பு அலுவலர் அல்லது கலைப்பு அதிகாரி அப்படின்றாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப் உள்ள சொத்து வழக்கு வரும்போது அந்த சொத்து கலைக்கிறதுக்கோ அல்லது அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீதிமன்றம் மூலயமா ஒரு ஏஜெண்ட்டை நியமிப்பாங்க. அவங்க தான் லிக்விடேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசீவர் வழக்கு சொத்து பெறுநர். ஒரு வழக்கு நடக்குது அந்த சொத்து மேலே. அப்போ வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அந்த சொத்தை பாதுகாக்கிறதோ இல்லை வாடகை வசூல் செய்கிறதோ இல்லை பராமரிக்கிறதோ அந்த ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கமிஷனர்னால் ஆணையர், மெம்பர் ஆஃப் கமிஷனர், அதில் உள்ள உறுப்பினர்கள், அப்புறம் சீஃப் ஆஃபீஸர், நம்ம இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருமே ஒரு பொது ஊழியர் அப்படின்றாங்க. அதே மாதிரி அப்பாயிண்டட் டு கேரி அவுட் சம் ஸ்பெசிஃபிக் ஒர்க், குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்கிறதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க கோர்ட்டு, அவங்க கூட ஒரு பொது ஊழியர் அப்படின்றாங்க. அதேமாரி ஒரு எவ்ரி பர்சன் ஸ்பெஷலி அத்தரைஸ்டு பை எ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 5th பாயிண்ட் பார்க்கலாம். எவ்ரி ஜூரிமேன், assessor or member of the panchayat, assistant a court of justice or public servant. நீதிமன்றத்துக்கு உறுதுணையாக இருக்கும் ஒவ்வொரு நபருமே பொது ஊழியர் அப்படின்றாங்க. யாருன்னா எவ்ரி ஜூரி, சான்றோர், நடுவர் அல்லது நடுவோர் உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அசஸர்னால் தீர்ப்பு உதவியாளர் அல்லது மதிப்பீட்டாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மீனிங் எங்கே இருக்குன்னா சிபிசியில் செக்ஷன் 140 இருக்குது. அதே போல் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 166 இருக்குது அப்படின்றாங்க. அதே போல் மெம்பர் ஆஃப் பஞ்சாயத்தோட உறுப்பினர் கூட அவங்களும் ஒரு பொது ஊழியர் அப்படின்றாங்க. 6th பாயிண்ட் every arbiter or other person to whom any causes or matter has been referred to decision or report by any court of justice or by any other competent public authority. ஆர்பிட்டேட்டர் அப்படின்னா மீனிங் இசை தீர்வாளர், கம்ப்ளைண்ட் செட்டிலர் தான் மீனிங். நீதிமன்றத்தாலோ அல்லது அதற்கு நிகரான ஒரு பொது அதிகாரத்தில் உள்ள நபரையோ அந்த வழக்கு அல்லது விசாரித்ததை பரிசீலனிக்க செய்யப்பட்டு ஒரு நபரை நியமிப்பாங்க, ஒரு பொது ஊழியர். அவர் கூட ஒரு பொது ஊழியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் 7th, எவ்ரி ஆஃபீஸர் ஆஃப் எ கவர்மெண்ட் whose duty it is
such officer to prevent offense, to give information of offense, to bring offenders to justice, or to protect the public health, safety or convenience. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அலுவல் காரணமாக வந்து ஒரு நபரை வந்து சிறைபிடிச்சு வைக்கிறாங்க. காவலில் வைத்திருக்கும் அதிகாரம் பெற்றவர்களும் வந்து ஒரு பொது ஊழியர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, பொதுமக்களோட நலனை கருதி பப்ளிக்கோட ஹெல்த்து சேஃப்டியெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்களும் ஒரு பொது ஊழியர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். 9th, every officer whose duty it is such officer to keep, receive or expend any property on behalf of the government, or to make any assignment or contract on behalf of the government, or to execute any revenue process, or to investigate or to report on any matter affecting the pecuniary interest of a government, to make authentic, to keep any document relating to pecuniary interest of a government, or to prevent the infraction of any law for the protection of the pecuniary interest of a government. இதில் என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா, ஒரு அரசாங்க சார்பாக ஒரு சொத்தை வந்து எடுக்கிறது, பெறுதல் எல்லாம் வைத்திருக்கிறது, செலவிட அந்த நபர் கூட ஒரு பொது ஊழியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த சொத்தில் வந்து அரசாங்கம் சார்பாக அளவு செய்கிறது, மதிப்பிடுறது, ஒப்பந்தம் செய்தல், அவங்க கூட ஒரு பொது ஊழியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வருவாய்த்துறையாக செயல்படும் முறை கூட அவங்க வந்து ஒரு பொது ஊழியர் அப்படின்னா. அதுமாதிரி அரசாங்கத்தின் நிதி நலனை பாதுகாக்க புலனாய்வு செய்ய அறிக்கை தாக்கல் செய்கிறது அப்படின்றாங்க. அதுமாதிரி ஆவணம் சம்பந்தமாக தயாரித்தல், அங்கீகாரம் கொடுக்கறது, அதை வைத்திருக்கிறது, அவங்க கூட ஒரு பொது ஊழியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி வந்து நிதி நிலையை பாதுகாப்பதற்காக எந்த ஒரு சட்ட மீறுவதை தடுக்கிறவங்க கூட ஒரு பொது ஊழியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் 10th, every officer whose duty it is such officer to take, receive, keep or expend any property, to make any serve or assignment, or to leave any rate or tax any secular common purpose of any village, town or district, or to make authentic, to keep any document for an authentic of a rights of a people of any village, town or district. ஒரு கிராமத்தின், நகரத்தின், மாவட்டத்தின் பொது காரியத்துக்காக வரி விதித்தல், அதை மதிப்பீடு செய்தல், அளவை வந்து மதிப்பீடு செய்கிறாங்க. அது மக்களோட உரிமைகளை வந்து நிர்ணயிக்கிறது, தேவைப்படும் ஆவணங்களை வந்து உண்டாக்குறது அல்லது அதிகாரப்பூர்வமாக வைத்திருக்கிறது கூட அவங்க கூட ஒரு பொது ஊழியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாரி வந்து 11th பாயிண்ட், எவ்ரி பர்சன் who holds any office in virtue of which he is empowered to prepare, publish, maintain or reverse and enroll or conduct an election or part of the election. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தேர்தல் பட்டியலை தயாரிக்கவோ, வெளியிடவோ, பராமரிக்கவோ, அதை திருத்துறதுக்காகவோ அல்லது தேர்தல் நடத்தவோ, ஒரு தேர்தல் நடத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு தேர்தலின் ஒரு பகுதியை மட்டும் நடத்தவோ ஒரு தேர்தல் அதிகாரிக்காக அலுவலகர் இருக்கார்ல, அவருக்கும் வந்து அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரு கூட ஒரு பொது ஊழியர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், every person in the service or pay of the government by fees or commission for the performance of any public duty by the government. அரசிடம் வந்து பொது ஊழியத்திற்காக சம்பளம் அல்லது சன்மானம் பெறும் ஒவ்வொருவருமே ஒரு பொது ஊழியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த சர்வீஸ் ஆர் பே ஆஃப் த லோக்கல் அத்தாரிட்டி ஆர் த கார்பரேஷன் எஸ்டாப்ளிஷ்டு பை ஆர் அண்டர் சென்ட்ரல் ஆர் ப்ரொவின்ஷனல் ஆர் ஸ்டேட் ஆக்ட் ஆர் ஏ கவர்மெண்ட் கம்பெனி defined in the section 617 of a Companies Act 1956. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளூர் நிர்வாகம் அல்லது கார்ப்பரேஷன் ஒரு நிறுவனத்தில் வந்து மத்திய மாகாணத்தின் திட்டத்தின் கீழ் நிறுவனங்களின் ஊழியத்திற்காக பணிபுரியும் அனைவருமே வந்து பொது ஊழியர் அப்படின்றாங்க. இது வந்து எந்த ஆக்டில் சொல்கிறாங்கன்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 1956 வந்து செக்ஷன் வந்து
17 வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். எ முனிசிபல் கமிஷனர் இஸ் எ பப்ளிக் சர்வெண்ட். அதுமாதிரி ஒரு நகராட்சி ஆணையர் கூட ஒரு பொது ஊழியர் தான் அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து இல்லுஸ்ட்ரேஷன் whether a words public servant occur that they shall be understood or every person who is actual possession of a situation of the public servant whatever legal defect there may be in his right to hold that situation. ஒரு பொது ஊழியராக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஒரு சட்ட குறைபாடாக கூட இருக்கலாம் அவங்க உரிமையில் வந்து. அப்போ இருக்கும்போது அப்படி இருந்தாலும் கூட அவங்க வந்து ஒரு பொது ஊழியர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட், த வேர்டு எலெக்ஷன் டினோட்ஸ் த எலெக்ஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செலக்டிங் மெம்பர் எனி லெஜிஸ்லேட்டிவ் முனிசிபல் ஆர் அதர் பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் வாட் எவர் கேரக்டர் த மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் டு விச் இஸ் பை அண்டர் ஆர் எனி ப்ரிஸ்கிரிப்ட் பை எலெக்ஷன். அதுமாதிரி வந்து ஒரு சட்டமன்றம் அல்லது ஒரு நகராட்சி அதில் இருக்கிறவங்க வந்து பொது அதிகாரத்திற்காக தேர்தலை எடுத்து நடத்தும் ஒரு தேர்தல் நடக்கும் முறை அல்லது தேர்தலால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நபர் அல்லது வந்து கீழ் ப்ரிஸ்கிரிப்ட் அஸ் பை எலெக்ஷன். மீனிங் பார்க்கலாம். சட்டமன்றம் நகராட்சி பொது அதிகாரத்திற்காக உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலால் நிர்ணயிக்கப்பட்ட எந்த ஒரு சட்டத்தால் அல்லது தேர்தல் கீழ் நடக்கும்போது எலெக்ஷனுக்குன்னு சில வந்து ரூல்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து உட்பட்டு தேர்ந்தெடுக்கும் உறுப்பினரை கூட பொது ஊழியர்னு அழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். த பர்சன் ஃபாலிங் அண்டர் எனி ஆஃப் த எபோவ் டிஸ்கிரிப்ஷன் ஆர் பப்ளிக் சர்வெண்ட் வெதர் அப்பாயின்மெண்டட் பை எ கவர்மெண்ட் ஆர் நாட். மேலே கொடுத்துருக்காங்கல்ல இந்த 12 பாயிண்ட்டு, அதை பேஸ் பண்ணி எல்லாருமே வந்து ஒரு பொது ஊழியர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே சில பேர் வந்து அரசாங்கத்தால் வந்து நிர்ணயிக்கப்படாதவங்க கூட இருக்கலாம், அவங்களும் வந்து ஒரு பொது ஊழியர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.